ஆபாசமா பேசினா கைதுன்னு வச்சுக்கவேன் 99% விஜய் ஃபேன்ஸ் உள்ள போயிருவாண்டா. ஊருக்குள்ள வலைத்தளத்தில் தெரியுற எல்லா விஜய் ரசிகருமே அஜித் எல்லா பேரையும் ஆபாசத்தின் உச்சா பேசி தெரிஞ்ச ஆளு. நீங்க ஆபாசத்துக்கு ஊர்ல பணம் எடுக்கிறீங்களோ அப்ப இவங்க பண்றது அடக்குமுறை. எங்க நீ நான் சொல்றேன் உனக்கு சவால் விடுறேன். இந்த அரசுக்கு ஆண்மைன்னு ஒண்ணு இருக்குன்னா சவால் விடுறேன். இந்த அலுவலகத்துக்கு விடு. இவன் நடத்துற அலுவலகம் இருக்கியா அந்த அலுவலகத்துக்குள்ள என்ன பண்ணாங்க நீ வாட்ஸ்அப் குரூப் வச்சு என்ன பரப்புன அது நீ அனுமதி யார் யாரை எப்படி திட்டுறதுக்கு நீ அனுமதிச்சு நான் பாக்குறேன். நான் சொல்றேன் அதுக்கு 100% நீ ஆபாசம் மட்டுமே எழுதி தள்ளுன. ஆபாசம் மட்டுமே அரசியலா மாத்தின 2 வருஷமா. உன்னை எதிர்த்து எவன் பேசுறா ஆபாசமா திட்டு. அவன் வீட்டுல எந்தெந்த பெண் குழந்தைகளுக்கு ஆபாசமா திட்டு. அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் திட்டு. அவன் தங்கச்சியை ஃபர்ஸ்ட் திட்டு. இதாண்டா விஜயோட அரசியல். விஜய் ஒட்டு மொத்தமா 2 வருஷம் பண்ண அரசியல் இவனை வச்சுதான் குப்பை. அந்த குப்பையை நீ பண்ணிட்டு இன்னைக்கு ஒருத்தர் 10 வயது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு தான் மனசு பொங்காம அவன் கத்து கூச்சுட்டா அவன் புடிச்சு எச்சரிக்கை கொடுக்கடா. அவனை கைது பண்ணிட்டு நீங்க யோக்கியமா பேசுறீங்க. நீங்க என்ன யோக்கியங்க நான் கேட்கிறேன். எனவே பதிவோட இறுதியாக 12 நாள்ல ஒரு அரசு இந்த அளவுக்கு கெட்ட பேர் வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா கெட்ட பேரையும் சம்பாதிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் இவங்க பொய்யா ஒரு அமைப்பை கட்டமைச்சானுங்க. அது உடச்சு சுக்குநூறா போயிருச்சு. வந்த வேகத்துல இவங்க ஆட்சி நிர்வாகம் என்னன்னே தெரியல. எல்லாம் எங்கிட்ட கொள்ளையடிக்கா தெரிய போய் இவங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வெறும் 7 நாளா வந்துருச்சு. இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு கெட்டுனா எந்த காலத்திலும் பார்த்த கிடையாது. எந்த காலத்திலும் பார்த்த கிடையாது. வந்த நாள் இருந்து கொலைகள் வந்த 10 நாள் 12 நாள் அதற்குள்ளாக 40க்கும் மேற்பட்ட கொலைகள் 19க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கால பாலியல் பலாத்காரம் அதுக்கப்புறம் பாலியல் தொல்லைகள் இந்த அளவுக்கு இவ்வளவு வேகமா போய் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் தெரியுமா இவங்க கண்ட நேரத்தில் கரண்ட் கட் பண்றது. அது நைட் ஃபுல்லா கரண்ட் கட் பண்ணிடுறாங்க. இது தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப எளிமையா போயிருது.